Hello friends, வணக்கம் and welcome to Karthikachannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 3 செக்மெண்ட்ஸ் இந்த வீடியோல இருக்க போகுது. அன்பாக்சிங் இருக்க போகுது, ரிவ்யூ இருக்க போகுது and ஒரு சூப்பரான ரெசிபி குக்கிங்கும் இந்த வீடியோல இருக்க போகுது. சோ என்ன ப்ராடக்ட் இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போறேனோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சமான ப்ராடக்ட் and அந்த ப்ராடக்ட்ட பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்களுமே நல்லா இருக்கு எனக்குமே ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படினு சொல்லுவீங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் கண்டிப்பா இது என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் அப்படினு சொல்லுவீங்க. So என்ன ப்ராடக்ட் அதோட அன்பாக்சிங் ரிவ்யூ அண்ட் ரெசிபி டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம ரிவ்யூ பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மாயர் பிராண்டோட குக்வேர் தான் பார்க்க போறோம். மாயர் பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட். நம்ம கிட்ட ரிவ்யூக்குன்னு சில ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ரிவ்யூஸ்லாம் பார்த்து எது ரொம்ப பிடிச்சிருக்கு எது நம்பிக்கையானது நான் எதை யூஸ் பண்ணுவேன் அதை தான் கொண்டு வந்து மக்கள் கிட்ட சேர்க்க முடியும் இல்லைங்களா. அந்த வகையில் நானே வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பிராண்டு தான் மாயர் பிராண்ட். அதுலேருந்து ப்ராடக்ட்டை வந்து நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன ப்ராடக்ட் நான் எனக்கு வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சேனோ அந்த ப்ராடக்ட்டையும் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ ஸ்பான்சர்ஸ் வீடியோ கிடையாது, ரிவ்யூக்காக ப்ராடக்ட் மட்டும் தான் நமக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றின என்னுடைய ட்ரூ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இந்த ரிவ்யூவோட சேர்த்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியும் இன்னைக்கு செய்ய போகிறோம். அதே குக்வேரில் வாங்க பார்க்கலாம். ஸோ மாயருடைய 26 சென்டிமீட்டர் உள்ள கிளாஸ் லிட் இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தான் இது. ஓப்பன் பண்ணி நான் இதை உங்களுக்கு காமிக்கிறது அதோட ஃபீச்சர்ஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் அலுமினியமாலையும் ஜாப்பனீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலையும் செய்யப்பட்டது. ஜாப்பனீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லும்போது பியோரான நான் டாக்ஸிக்கான ஜாப்பனீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஜாப்பனீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாசி ஃபினிஷ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தீயாமலாம் வரணும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க, எமரி ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க, வெளில வந்து மிரர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சமைக்க போகிற இடமும் வெளிப்பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்குது அப்படின்றது தான் நான் இவ்வளோ நேரம் சொல்ல வரேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது இந்த மூடியை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது வந்து ஸ்டீல் கைப்பிடியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு நம்ம வந்து எடுத்து கிளறும் போதெல்லாம் நம்ம கைப்பிடி வந்து ஸ்டீலில் இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும், ஹீட் வந்து தாங்க முடியாது இல்லைங்களா. நல்லா ஒரு திக்கான சிலிக்கன் கிரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிடிச்சி கிளறதுக்கலாம். இந்த கடாயோடைய கைப்பிடியாக இருக்கட்டும் இல்லைனா இந்த மூடியோடைய கைப்பிடியாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சிலிக்கானான ஹேண்ட் கிரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே அது பிடிச்சமான விஷயமா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உட்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், வெளிப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட் ஃபினிஷ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எமரி ஃபினிஷ்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபினிஷும், வெளில வந்து அந்த கிளாசி ஃபினிஷ் அதாவது மிரர் ஃபினிஷ் அந்த மாதிரி ஃபினிஷில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த மாதிரி இருக்கிறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து சமமாக எல்லா இடத்துலையும் பரவி கொடுக்குது. ஸோ ஹீட்டை சமமாக இந்த மாதிரி பரவி கொடுக்கறதுனால நமக்கு வந்து கேஸை வந்து மிச்சப்படுத்தலாம் அண்ட் குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம், சீக்கிரமாக கடகடன்னு நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ நல்ல பிராண்டுன்னு பார்த்துக்கோங்க. அது எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. இந்த மாதிரி கிளாஸ் லிட்ஸ்லாம் மாய்ஸ்சர் வெளில போகிறதுக்காக இங்கே வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்காம நல்லா டியூரபிளான வகையில் ஒரு சூப்பரான உங்களுக்கு வந்து கேப் வந்து அதாவது லிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால என்ன ஆகும்னா மாய்ஸ்சரை வந்து உங்களுக்கு சமைக்கும் போது லாக் பண்ணிடும். அந்த மாய்ஸ்சரை லாக் பண்ணி நம்ம சமைக்கிறதுனால சமையல் வந்து சீக்கிரமாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக நம்ம வந்து சமைக்கப்படுது அப்படின்றதுனால ஹெல்த்தியான உணவும் நம்ம வந்து தினம் சமைக்கலாம். இந்த லெட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டெம்பர்ட் கிளாஸால் செய்யப்பட்டது. எல்லா விதமான குக்டாப்ஸ்லையும் இது வந்து யூஸ் பண்ணி நம்ம சமைக்கலாம். இன்க்ளூடிங் இண்டக்ஷன் ஸ்டவ்ல கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் சேஃப், அது மட்டும் இல்லாமல் டிஷ்வாஷர் சேஃபும் கூட. 100% டாக்ஸின் ஃப்ரீயாகவும் இருக்குது அண்ட் 10 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ நான் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த குக்வேர் யூஸ் பண்ணி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்டோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நம்மளுடைய கார்த்திகா சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கோடும் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் இங்கே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இந்த டிஸ்கவுண்ட் கோடு தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின் கமெண்ட் அங்கேயும் நான் கொடுக்குறேன். அந்த கூட நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஆஃபர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதையும் அவைல் பண்ணிக்க மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கேரட் லட்டு செய்ய போகிறோம்.
கேரட் அல்வாவும் கேரட் லட்டுக்கும் தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒன்று தான், ஆனால் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். அண்ட் நம்ம செய்யக்கூடிய பதம் இருக்குது பார்த்திங்களா, அது மாறும். ஸோ அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மாயர் கடாய் நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு, நெய் உருகினதும் 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 பதம் அளவுக்கு முந்திரி பருப்பு வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். உலர்ந்த திராட்சை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு திராட்சையோட அளவை வந்து நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுட்டு அதே நெய்யில் நான் வந்து இப்போ கேரட் சேர்த்துக்க போகிறேன். துருவினதுக்கப்புறம் கேரட்டோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 கப் இருந்துச்சு. ஸோ 3 கப் அளவுக்கு துருவின கேரட்டை நம்ம சேர்த்து 2-3 வதக்கிடலாம். சுகருடைய டேஸ்ட்டை, ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா ஒரு 2-3 வதக்கிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா நம்ம வதக்க விட போகிறோம். கேரட்டுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நெய்லேயே நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துச்சுன்னா நல்லா ருசி வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து நெய்லேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பால் சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் சரி, இல்லை சூடாக இருந்த பாலாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல் க்ரீம் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். பால் ஃபஸ்ட்டு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி பால் கொதி வந்துருச்சு. ஓரங்களில் ஏடு படிஞ்சுக்கிட்டே வரும். அந்த ஏடை வந்து நம்ம சுற்றி இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம வந்து இந்த பால்லேயே நல்லா கேரட் வெந்து நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அந்த பதம் வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி இன்டர்வல் ஆஃப் டைம் நடுவில் நம்ம வந்து இந்த ஓரங்களில் இருக்க ஏடை வந்து நல்லா வதக்கி நம்ம விட போகிறோம். இந்த மாதிரி பால்லாம் நல்லா சுருண்டு திரண்டு கேரட்டில் வதங்கி வந்திருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். அது வரைக்கும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் எடுத்துச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கேரட் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தாராளமாக நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டுடைய ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இந்த சர்க்கரையினுடைய அளவை வந்து நீங்கள் கூட்டுறதோ குறைக்கவோ செய்யலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி தளர்ந்து வரும். எகெயின் நம்ம நல்லா சுருள வதக்க போகிறோம். இந்த சக்கரை நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு திரண்டு வர வரைக்கும் அந்த சக்கரை வந்து அகெயின் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட போகிறோம். இதுதான் அல்வாவுடைய பதம். இந்த இடத்துல நம்ம நெய் சேர்த்து முந்திரி பருப்புலாம் சேர்த்து நம்ம இறக்கிடுவோம். இதுதான் கேரட் அல்வாவுடைய பதம். அண்ட் இவ்வளோ பால் நம்ம சேர்க்க மாட்டோம் யூஷுவலாக அல்வாக்கு. ஆனால் நம்ம லட்டு பிடிக்கிறதுனால இன்னும் நல்லா சக்கரை இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட போகிறோம். நல்லா நெய் பிரிஞ்சு உங்களுக்கு சுருண்டு திரண்டு வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா லட்டு பிடிக்க வரும். அது வரைக்கும் அந்த சுகர் வந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்க போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வதக்குங்க. இந்த மாதிரி வதங்கி வர நேரத்தில் உங்களுக்கு கடாயோட ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வர ஆரம்பிக்கும். நெய் வந்து ஓரங்களில் லைட்டாக கசிய ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நம்ம வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நெய்யில், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம ஒரு கிளறலாம். இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா ஒட்டாமல் சுருண்டு திரண்டு வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க நெய் நல்லா உருகி அந்த கேரட்டோட திரண்டு அகெயின் அந்த நெய் வந்து தனியாக பிரிஞ்சு கேரட் தனியாக பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான பதம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக நெய் தனியாகவும் கேரட் தனியாகவும் பிரிஞ்சு வரும். அந்த கேரட் மட்டும் நல்லா உதிரியாக திரியாக பிரிஞ்ச மாதிரி வரும் பாருங்கள். அந்த நம்ம பால்கோவா செய்யும்போது திரண்டு வரும் பாருங்கள், அது மாதிரி வந்துடும். நல்லா நம்ம எவ்வளோ நெய் ஊற்றணுமோ அது அப்படியே தனியாக பிரிஞ்சிரும். கேரட் மட்டும் தனியாக உங்களுக்கு வந்து ட்ரையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 6லேருந்து 8 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் லட்டு வந்து பிடிக்க வராது. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு 8 மணி நேரம் கழித்து லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா கெட்டியான லட்டு உங்களுக்கு பிடிக்க வந்துடும். நல்லா மணக்க வித்தியாசமான சுவையில் ருசியான கேரட் லட்டு தயாராகிடுச்சு. இந்த ரிவ்யூவும் ரெசிபியும் பார்த்து நீங்கள் ரசிச்சிருந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இது உபயோகரமாக இருந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உபயோகரமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் குட்டி லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கிடைக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி மாயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், டாடா, பாய்.